வணக்கம். விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரிகளை மூட வலியுறுத்தல். ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் பாமக மனு. வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கல்குவாரிகளை மூட வலியுறுத்த கோரி மனு அளிக்கப்பட்டது. பாமக மாவட்ட தலைவர் சுப்பிரமணி மற்றும் மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ இளவழகன் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் ஒன்றிய செயலாளர் பாலாஜி ஞானசேகரன் தலைமையில் நிர்வாகிகள் இந்த மனுவை வழங்கினர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: வாலாஜா ஒன்றியம் அனந்தலை ஊராட்சிக்கு உட்பட்ட செங்காடு, மோட்டூர் மற்றும் முசிறி ஆகிய பகுதிகளில் பல கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்குவாரிகளில் அரசு விதிமுறைகளை முற்றிலுமாக மீறி அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை வெட்டி எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சட்டவிரோதமாக அதிக கல்குவாரிகளை சுற்றி ஏராளமான விவசாய நிலங்களும் தனியார் பள்ளிகளும் அமைந்துள்ளன. கல்குவாரிகளில் இருந்து வெளிப்படும் அதிகப்படியான தூசியால் சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அருகில் உள்ள பள்ளிகளில் வகுப்பறைகள் முழுவதும் தூசி படிந்துள்ளதால் மாணவர்கள் அமர்ந்து பாடம் கற்க முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாசடைந்த காற்றை சுவாசிப்பதால் குழந்தைகளுக்கு கடுமையான சுவாச பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்நிகழ்வில் அனந்தலை விநாயகம், பாகவள்ளி ராமு, மாவட்ட துணை செயலாளர் மோகன், விஜயன், தகரக்குப்பம் அணி விநாயகம், பகவான், கார்த்திக், வழக்கறிஞர் கவியரசு, இளைஞரணி நகர செயலாளர் செல்வம் மற்றும் மதன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக அனந்தலை, செங்காடு, மோட்டூர் மற்றும் முசிறி பகுதிகளில் உள்ள கல்குவாரிகளை நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அரசு விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவற்றை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவினர் வலியுறுத்தியுள்ளனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் அனந்தலை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுமார் 15 கல்குவாரிகள் செயல்பட்டு அந்த அனந்தலை மலையிலே வேகத்திலே அந்த மணல் கற்களை எல்லாம் உடைத்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் மிக பாதிப்பு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இதை